முதல் முறையாக அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது, பாலிவுட்லேயும் கிடையாது, முதல் முறையாக வந்து தமிழ் நடிகர் சென்றாயன் வந்து அந்த யாழியோட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காரு சார்? இங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகணும்னு அர்த்தம். ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பணியான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ நைட் ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் பேசினேன் கிளம்புறேன், நீங்கள் மன்னிச்சுக்குங்க. கஜானா உங்களுடைய வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணன் சாமானிய வந்து சொல்லிகிட்டே இருப்பார், தம்பி தம்பி வேற லெவலில் வந்துட்டு தம்பி, சூப்பராக வந்துட்டு தம்பி, அழகாக வந்துட்டு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் இப்போ வந்து டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி தம்பி சொல்லுங்க தம்பி, முக்கியமான மேட்டுங்களா? இல்லைண்ணே அது பேசணுண்ணே. இல்லை தம்பி அப்புறம் நான் சிஜி இருக்கேன் தம்பி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி 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 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சிஜின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சிஜி அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டீசர் படத்தில் பார்க்கும்போது 5 தலை எது எனக்கு ஒரு சீக்கிரம் வச்சுருக்கேன். யாழி முதல் முறையாக அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது, பாலிவுட்லேயும் கிடையாது, முதல் முறையாக வந்து தமிழ் நடிகர் சென்றாயன் வந்து அந்த யாழியோட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். ஆனால் அந்த யாழியோட நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதான் சென்றாயன் ஜெயிச்சானா, இதுதான் கதை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வர 9th வந்து தேட்டரில் ரிலீஸு. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு பண்ணு. யானை, புலி, சிங்கம், கரடி, மிருகம், என்னென்னமோ பாம்பு, பள்ளி எல்லாமே இருக்குது. அனிமல்ஸு நானே பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது, அதில் நானே இருக்கேன். உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். படம் சூப்பர் டூப்பு வெற்றி படம், சூப்பர் டூப்பு ஹிட்டு. சாம் சார் கஜானான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க, உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணிக்கிங்க. அவ்வளோ காசு போட்ட போகுது சொல்கிறேன் பாருங்க. ஆனால் அந்த உண்மையிலேன்னு அப்படி இருக்குது. மியூசிக் டைரக்டர் சார், கேமராமேன் சார், மேடையில் உட்காந்துருக்கோம் பெரியவங்க எல்லாரும் வந்து சூப்பராக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். Castighi di drum mastic terekam orang kuter dia matas dari kalian mata kada stigma mutman kersin dari matu dia pasti kirim hotel makisa. Udah kamu mana bos kiri kiri mati tamu di sini kerana dama ikut sini di dalam mati sini di mati tu sini mati kali lama. Ini kamu kemana sini kiri mati? Mana setiap kamu kumus kiri kiri kamu di kamu kusi maka. எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here and congratulations to the music director Mr. Achu and Mr. Sams. இது வந்து கண்டிப்பா ஒரு புதுசா ஒரு நல்ல attempt and it's a music launch today, so thank you for making me a part of this album, Achu and Sams, and congratulations to the whole team, Vedika, Chandini and everyone else. Congratulations. For the audiences, Makkale, it's going to be a very family oriented film. Kids are going to love it. Kids Konandela Kandipa Rombo Pudikom. And yeah, cheers. Thank you. இந்த படத்துல ஒரு சாங் வேற பாடி இருக்கீங்க அப்படியே கஜானால ஒரு சாங் பாடி இருக்கீங்க. just a few lines no come சரி வாங்க மியூசிக் டைரக்டர் ப்ளீஸ் ஜாயின் நோ வாங்க சரி வாங்க மியூசிக் இருந்தா தான் ஒரு பாட வருமா சார் சரி வாங்க just 2 lines sing no there's நாங்க ஒரு பாட் பண்ணோம் இதுல ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாலியா பண்ணலாம். அது வந்து we are all traveling in a car.
போலாம் 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 ரைட் போலாமே போலாம் ரைட் ஜாலியான போலாம் ரைட். I forgot the rest of it. Thank you. You guys will enjoy it. Cheers. எனக்கு இனிய மாலை வணக்கம். ஸ்டேட்மெண்ட் நடத்துகிறோம். இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினதானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும், ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வியும் அவர் என்ன கருவிகளை ஊற்றுவீங்க. அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர்சியை ஒரு மனிதத்தனமோ யாரை பற்றி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ வந்து சிம்பிள். ஏன் சின்ன படம் இது என்ன சின்ன படமா இது என்ன பிரதர்? எத்தனை கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர். அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸை வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக ஆகிட்டீங்க பிரதர், பரவாயில்ல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்போ தான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படி கம்முன்னு இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவு செய்து கூட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்தை திருமலை நண்பர் இவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாருங்க. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏதாவது அடுத்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது வந்து உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ள வச்சுட்டு அவர் கண்ணீரோடு அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பணங்கள் அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவர். ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ளதான் போடுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக வந்து அடுத்தவங்க பாக்கெட்டில் வந்து எடுத்து போடுவாங்க. இதை வந்து அவர் வந்து அது இல்லாமல் அவர் சொந்த பணத்தை இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவர்கள் விசிட்டிங் கார்டு இது வந்து வந்துடுச்சு. அதனால் அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார், சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காரு சார்? இங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரொமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை. தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரொமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகுது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாமன் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன்,
ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்க நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாமண்ணை வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்கள் பேசிட்டார், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்களாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. இன்னும் வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு இந்த நாயகன் இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிறையா இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேலேயுமே நான் என்னோட படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசுகிறேன். ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்குது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்னைக்கு வரல, அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாரு. அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றி சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருக்கோம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் அந்த படத்தில் டைரக்ட் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூட நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு தான் சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமா எப்போ கேட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டுமொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லுனாரு. உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சு சொன்னேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்ச வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமா குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமா இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல கதை ரொம்ப ஸ்பீடாக நடக்குது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணிட்டேன். வேற இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பார்த்திக்கும். ஆக்சுவலாக அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்தே திருமலை சார் வந்து அப்பப்போ சொல்லுவார், இந்த இதை பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. அவர்கிட்ட நான் பேசியே ஆகணும். கலைத்தாய் உண்மையிலே சினிமாவை நல்லா நேசிக்கிறவங்க கைவிடவே மாட்டாங்க. அந்த வரிசையில் திருமலை சாரை விட மாட்டாங்க, நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. அவர் பெரிய தயாரிப்பாளராக வருவார். ஏன்னா சினிமாவை பற்றி தான் 24 இதை எப்படி கொண்டு சேர்க்கணும் பேசிட்டே இருந்தார். இன்னும் பெருசாக வருவார், ஏன்னா சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு வந்து உண்மையிலே நான் தேங்க் பண்ணோம். எங்கே பார்த்தாலுமே அப்படி வந்துடலாம் சொல்லி சினிமாவை நேசிக்கிறவங்க அதே மாதிரி தான் சேம் பண்ணணும். இவங்களாம் இப்படி நேசிக்கும் போது கண்டிப்பாக சினிமா அடுத்த லெவலுக்கு போகும். அதை நான் மறந்துட்டேன், எனக்கு அதை அதனால் கண்டிப்பாக அதை சொல்ல நீ கேட்டு வந்திருக்கேன். சாரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லாருக்கும் வணக்கம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு வணக்கம். முதல்ல வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பிரதாப் போத்தன் சாரை வந்து ரிமெம்பர் பண்ணுறேன். ஐம் ஷோர் இஸ் இன் ஸ்பிரிட்ஸ். ஸோ டிஓபி கோபி துரைசாமி சார், வினோத் சார், செங்கோவி அவர்கள் டைலாக் எழுதினார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன், ஸ்டன்ஸ் நரேன், அவர் இருக்கார் ஸ்டன்ஸ் பண்ணவர். அவர் பேர் நைஃப் நிறைய, அந்த நைஃப் மேட்டர் என்னன்னு தெரியும் எனக்கு. ஸோ எடிட்டர் ரியாஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு விஷயம் அது. பிகாஸ் ஒரு சிஜி கலந்து ஒரு சினிமாவை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரியாஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். காஸ்டியூம் பண்ண கேசியா அவங்களுக்கு, ஆடியோ லேபிள் ஃபீனிக்ஸ் மியூசிக்கு, மெயின்லி விஎஃப்எக்ஸ் ஜெயபிரகாஷ் எங்கே இருக்காரு, ஃபேன்டாஸ்டிக். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. நான் ரியல் கார்டிங் பண்ணும்போது யூஸ்வலாக சிஜி படம் வரும்போது யூஸ்வலாக க்ரீன் மேட்சோட ஆப்ஜெக்ட்ஸோட வரும். ஆனால் எனக்கு ஒரு அவுட்புட்டோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இட் இஸ் நாட் அ ஜோக், யூ've done a stellar work. Lyricist சல்லு. ஸோ சல்லு எங்கே இருக்கான், வாடா சல்லுக்கு ஒரு கிளாப் கொடுங்க. பார்க்கறதுக்கு தான் இத்தனூன் இருக்கான். நான் சல்லு வந்து பாகுபலி ரேஞ்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். சல்லு எனக்கு நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கான். சல்லு நீ வந்து விவேக் அவங்களோட அந்த ரேஞ்சுக்கு வரணும். சல்லு நீ வருவ, நம்பிக்கை இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் சல்லு.
ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ், பியாண்ட் didn't come there, இன்னும் வரல. ஸோ பியாண்ட் சமீரா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆர்டிஸ்ட் வேதிகா அவங்களுக்கு, சாந்தினி அவங்களுக்கு, யோகி பாபு பிரதருக்கு, பியானுக்கு, பிரதாப் போத்தன் சார், சென்ட்ராயன் பிரதர், இளங்கோ அண்ட் இனிகோ, ஹரிஷ் பிராடி, ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இனிகோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், எங்கே இருக்கார் அவர்? ஓகே, சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், இனிமேல் கஜானா நினச்ச இனிகோவா அந்த எல்லாரும் சொல்லணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வேதிகா சீனியர் பானம், ஸோ மைண்ட் ப்ளோயிங் ஃபில்ம் and you are one of those people who acted in every language in South, including Bollywood, right? So I wish you all the best. And you've done a good job too, so that goes without saying. Chandani பற்றி சொன்னா, Chandani எனக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் Chandani ஃப்ரெண்ட்ஸு, ஒரு more than like around 13 years I think. ஸோ Chandaniயோட ஹஸ்பண்ட் நான் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக. அவன் இங்கே வரேன்னா ஏமாற்றிட்டான். ஸோ அவன்கிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன். And I recently happened to see a பெருசு சூப்பர் ஃபில்ம் and I wish you nothing but the best. அப்புறம் இங்கே மற்ற கேரக்டர்ஸ் நடித்த ராஜேஷ், பூஜா சங்கர், சஹானா, தேவா, விஜய் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் விஹாஸ் எங்கே இருக்கா? ஸோ விஹாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட்டு போட்டால் அதுக்கு நான் காரணம் தான். என்னன்னா நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேர்த்தினேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது. கூடவே இருந்தான். நான் என்னோட சாம் பிரதர்கிட்ட சொன்னது, விஹாஸை கூடவே வச்சுருங்க, எனக்கு வேணும் விஹாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ்லாம் எழுதுறது. ஸோ எனக்கு விஹாஸ் வந்து குண்டாவில் நான் தான் காரணம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஹாஸ். அப்புறம் story, screenplay, dialogue and director and producer Prabhadish and my brother. So எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் எப்படின்னா வந்து நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னென்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து என்னோட மைத்தாலஜிக்கல் கான்செப்டுக்கு, அதுவும் வந்து ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து அது யோசிச்சதுக்கு அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் வந்து பேசுகிறத விட ஜனங்க உங்களுக்கு பற்றி பேசுவாங்க ரிலீஸ்க்கு அப்புறம், 9th அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும், உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஐ விஷ் யூ guys nothing but the best. And you're like a brother to me. இது நம்ம படம், நம்ம ப்ரொடக்ஷன். ஸோ கஜானா 2க்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் தான் மியூசிக்காக இருக்கணும், தோலை உரிச்சுவேன். ஸோ படத்தை போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். சென்ட்ராயன் அவருங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பைசா வசூல் தான். கஜானா கிரிப்பிங்காக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ கஜானா 2 அண்ட் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். கஜானா படத்துக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கஜானா பேரே வெற்றியாக இருக்கு. ஸோ டைட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு அருமையான டைட்டில் கஜானா, ரொம்ப பாசிட்டிவான டைட்டில். விழாவின் நாயகன் அச்சு ராஜாமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரதர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நாங்கள் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அது லேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சாம் பிரதர் ரொம்ப பேச மாட்டார். இவ்வளோ பெரிய படத்தை தந்துட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஜி ஒர்க் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மேடையில் இருக்கும் டான்ஸில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களாம் பார்த்தா எனக்கு ஜெலஸாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக ஒரு ட்ரிப்புக்கு போன மாதிரி இந்த படம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக நல்லா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாகவும் படம் இருக்குது. நான் வந்து நேற்று நைட்டு தான் திருமலை அவர் வந்து திருமலை, நான் அவருக்கு அப்புறமா வரேன். படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் ஜூன் 9 இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறோம். என்னடா அந்த டேட்டில் வேறு படங்களே வரலன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு டேட். ஏன்னா ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி ஒரு கிட்ஸு பட் ஸ்டூடெண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம். எஸ்பெஷலி அச்சோட மியூசிக் ஆல்வேஸ் ரியலி நைஸ். படம் எடுக்கிறது கஷ்டம் கிடையாது ஆக்சுவலாக. கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி மகேந்திர சேத் மாதிரி, பிரவீன் லால்வான் மாதிரி அவங்களாம் இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே
பாதி உயிர் போய் வந்துடும். ஸோ அந்த விதத்தில் கரெக்டான ஒரு ஆளை டீ கிரியேஷன் திருமலை வாங்க திருமலை ஒரு படத்தை வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். பட் இந்த சுச்சுவேஷன் மாறும் மேபி நான் 1 இயரில். பட் ஹேட்ஸ் ஆஃப் இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டம் இதில் இருக்குது இண்டஸ்ட்ரியில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. திருமலையோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லா எழுதுங்க, படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நண்பர் சாம் அவர்களே, திருமலை அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாரும் சொன்னது தான் நானும் சொல்றது இருந்தேன். இதில் ஒரு சின்ன பார்ட்டில் நான் நடிச்சிருக்கேன். சாம் வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு கால நண்பர். இந்த சினிமாவில் இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி சந்தித்த ஒரு மனிதர், ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர், சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கார். நம்ம ஊர்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெட்கமே படுறதில்ல நம்ம யாருமே. ஏன் இதை சொல்றேன்னா, திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உலக திரைப்படங்கள் உடைய வளர்ச்சி, உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி, அதாவது நாம இப்ப ஒரு 100 வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுத்திக்கிட்டு மௌனமா பேசி மௌனமா வாய்ஸே இல்லாம அப்புறம் அதுக்கு வந்து சவுண்டை சேர்த்து அப்புறம் அதை கலராக்கி எவ்வளவோ இந்த 100 ஆண்டுகள்ல ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்தது. அந்த கேமரால இருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல். அன்னைக்கு வந்து ஒரு மூவி, அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணும்னாவே நம்ம தியேட்டருக்கு தான் போனோம். அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு ஜனங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா அதை ஈர்த்தது. அசைகிற உருவங்கள், இன்னைக்கு அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தரும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப இவ்வளவு வளர்ச்சி, ஒரு முன்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் ஃபிலிம் எடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதை பிரிண்ட் போடணும், சவுண்டு தனியாக எடுக்கணும், சவுண்டை மேட்ச் பண்ணணும், அப்புறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும். இன்னைக்கு நம்முடைய செல்போன்லேயே பேசி ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு சினிமாவில் அதே மாதிரி நிறைய சிஜியிலிருந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம். இவ்வளவு வளர்ச்சியையும் நாம பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உலக நாடுகளும் கலந்துருக்கு. இதுல ஒரு விஷயம், ஒன்று சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இந்த கண்டுபிடிப்புல நாம எங்கேயுமே உள்ள போல, வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை நாம ஏதோ செய்யறது அறகுறையா செய்ய வேண்டியது, அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது. இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம். நம்மளும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான். அதிகமான சினிமாக்களை உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்குது. ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழ்ல நீங்க சொல்றாரு, மலையாளத்தில் நல்லா இருக்கு, தெலுங்குல நல்லா இருக்கு, கன்னடத்தில் நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாம இருக்கோம்? சினிமாவே இங்க 2 விதமா பிரிஞ்சிச்சு. ஒன்று பெரிய கார்பரேட், அவர்கள் வந்து
இப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே அவன் வந்து வேற மாதிரி, அவன் 200, 500, 1000 கோடி. அடுத்தது நாம் இப்படி ஒரு சிறிய முதலீடுன்னா ஒரு 10 கோடி 20 கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான். அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்ப நம்முடைய கட்டமைப்புகளை நாம் வந்து ரொம்ப பலமா உருவாக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, திருமலை இருக்கிறார் முக்கியமான ஆளு. அப்ப இந்த அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்கு. அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்யறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா, இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டமடைந்திருக்கிறார்கள், இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் வந்து தொடர்ந்து நட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, எங்க நாம விடுறோம், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊர்ல யாருமே இல்லை. கேரளால இருக்கு அப்படின்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 1960களில் இருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்பவே தொடங்கிடுச்சு. எம்டி வாசுதேவன் மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்க ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான். அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும். எப்பவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றதும் அங்கே யார் தலைவனா வரணும் அப்படிங்கிறத போட்டியும், அவன் தலைவனா வந்துட்டான்னா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இங்கே இருக்கு. அடுத்தடுத்த டெக்னீஷியன்களை நம்ம ஊர்ல கேட்டீங்கன்னா நடிக்கவே தெரியாத நடிகனே, கதாநாயகர்களுக்கே 90% பேருக்கு நடிக்க தெரியாது. வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமா வரமாட்டேங்குது அப்படின்னா நமக்கு சுத்தமா வந்து எந்த ஆக்டர்ஸே கிடையாது. ஹீரோங்க எப்படின்னா சைடு ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்துல சிவாஜி காலத்துல இருந்த அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஆக்டர்ஸ், அதை கூட நாம உருவாக்க ரொம்ப தவறிட்டோம். இந்த மேடையில ஏன் நான் இதை பேசுறேன்னா, எனக்கு இந்த மேடையில பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, அதனால நான் பேசுறேன். அதனால இப்படிப்பட்ட சினிமாக்கள் வந்து நீங்க இப்ப நம்ம சாம பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. ஆர்வத்துல ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பார். எப்படின்னா ஒரு படம், அதாவது அவர் சினிமாவை ரசித்ததனால் இங்க இருக்கிற கருத்தை, அதாவது இங்க இருக்கிற போராட்டங்களை அவர் வந்து ஆதரித்ததனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு. அப்ப கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்வதை இயக்குனர்களால் எடுக்க முடியவில்லை, இல்லைன்னா அதை வந்து தவறாக எடுத்துடலாம். அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்காரு. அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்றானோ அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீருவேன், இப்படி நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேண்டசியில் ரொம்ப இன்வால்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமாக, அதாவது நான் வந்து ஒரு 50% திரைப்படத்தை பார்த்துருக்கேன். இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் வந்து ஆடியன்ஸுக்கு தரணும்னு ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர் வந்து நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சித்திருக்கார். அந்த முயற்சி பெருமளவில் வெற்றி பெற்றிருக்குது. இப்படிப்பட்ட திரைப்படங்களை நாம் வரவேற்று இப்போ சாம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார். அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.